தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். திமுக மாணவர் அணி செயலாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜீவ்காந்தி. தொடர்ச்சியாக தமிழக அரசு இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதும் நாங்கள் அதை தான் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில் ஆந்திர துணை முதலமைச்சர் தெரிவித்த கருத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது மாணவர்களின் கல்வி அதுல இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்றதையும் திரையுலகத்துல பல்வேறு மொழிகள்ல திரைப்படங்களை வெளியிடுறதையும் அதுல லாபம் பார்க்கிறதையும் இவங்க ஒப்பிட்டு தொடர்ச்சியாக கருத்துக்கள் பல்வேறு தரப்புல இருந்து வருது. இப்போ ஆந்திர துணை முதலமைச்சரும் அது குறித்து பேசி இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய கருத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? மரியாதைக்குரிய ஆந்திராவுடைய துணை முதலமைச்சருடைய கருத்தை பார்க்கிற போது அவருக்கு இவ்வளவுதான சமூக அறிவு, இவ்வளவுதான தென்னிந்தியாவை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. ஒருவேளை பாஜகவின் பக்கம் சாய்ந்திருப்பதால் நடிக்கிறாரோ என்று கூட என்ன தோன்றுகிறது. அவர் கேட்கிறார், பொதுவாகவே இந்தி திரைப்படங்களை இந்தியில டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இங்க ஓடுகிற எல்லா காரும் இந்தியாவுடைய கார் இல்லை, எருமனோ இல்ல மேற்கத்திய நாடுகள் தான் வருது. இன்னைக்கு நம்ம பேசுகிற போன், இங்க இருக்கிற எந்த டெக்னாலஜியுமே நம்ம ஊர் டெக்னாலஜி இல்லை, ஏதோ ஒரு ஊர்ல கண்டுபிடிச்சு வருது. நமக்கு தேவைக்காக பயன்படுத்திக்கிறோம். அப்போ அந்த டெக்னாலஜியை மொழிபெயர்த்துக்கிறோம். அந்த நம்ம மொழிக்கு அதை வசதிக்கு மாத்திக்கலாம். அதுபோல்தான் தேவைப்படுகிற வியாபாரம் என்று வருகிற போது இந்தி பேசுகிற மக்களுக்காக தமிழ் திரைப்படங்களோ தெலுங்கு திரைப்படங்களோ அதை இந்தியில கொடுக்கணும், அவ்வளவுதான். அதற்காக நீங்கள் இந்தி தெரிந்து கொண்டுதான் இந்தி படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டெக்னாலஜி இருக்கு, ஒரு படத்தை நீங்க ஹிந்திலேயோ மலையாளத்திலேயோ காமிக்க முடியும். அப்ப அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுதான் இயல்பான உணர்ச்சி. பவன் கல்யாண் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் ஹிந்தியில சூப்பர் ஸ்டாரா இருந்தவர், ஒரு வளர்கிற நட்சத்திரமாக இருந்தவர். சாரி, மன்னிக்கணும், தெலுங்குல. ஏன் இதே மாதிரி பீகார்லயோ யூபியிலோ மத்திய பிரதேசலயோ ராஜஸ்தான்லோ குஜராத்திலோ யாருமே அப்படி அந்த ஸ்டேட் வைஸ் யாருமே ஏன் வரல? ராஜஸ்தானிங்கிற மொழி இருக்கு, குஜராத்திங்கிற மொழி இருக்கு, உத்தரப்பிரதேசல போஜ்புரி மைதிலிங்கிற மொழி இருக்கு, இமாச்சல பிரதேசல பஹாயிங்கிற மொழி இருக்கு. இத்தனை மொழிகள் இருந்தும் ஒட்டுமொத்தமாக வட இந்தியா திரையுலகம் என்றால் பாலிவுட் தான் வந்திருக்கிறது. கோலிவுட் கதாநாயகனாக பவன் கல்யாண் வளர்ந்திருக்காருன்னா அங்கிருந்த தெலுங்கு உணர்ச்சியும் இருமொழி கொள்கையால் அந்த விளைவுதான். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம தான் மரியாதைக்குரிய பவன் கல்யாண் பேசுவதாக நான் பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி திரு ராஜீவ்காந்தி. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.